புராண காலத்திலே கௌதமரும், கார்க்கேயரும் இங்கே தவம் செய்ததாக வரலாறு. அப்பொழுது நித்ருவரும், வேதிகை என்ற பெண்ணும் அவங்களுக்கு பணிவிடை செய்றாங்க. அந்த பணிவிடையில மகிழ்ந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக, இங்கே முல்லைவனநாதரையும், கர்ப்பரட்சாம்பிகைன்னு சொல்லக்கூடிய கருக்காத்த நாயகியும் பிரார்த்தனை செய்து, குழந்தை பேறு பெறுவதற்காக அனுக்கிரகம் செய்தார்கள். அப்பொழுது அந்த பொண்ணு வந்து மாசமா இருக்காங்க. வேதிகை அப்படிங்கிற பெண் வந்து மாதமாக இருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் கர்ப்ப அவஸ்தையிலே இருக்கிறார். அப்பொழுது அவருடைய கணவர் வந்து அந்த இடத்துல இல்ல. வருணலோகம் போயிறார் ஜெபம் பண்றதுக்காக. அப்ப ஊர்த்வபாத முனிவர்ங்கிற ரிஷி வந்து பிக்ஷை கேட்டு வராரு அந்த இடத்துல. அந்த பொண்ணு கர்ப்ப அவஸ்தையில இருக்கிறதுனால அந்த பொண்ணால பேச முடியல. அவரு ஊர்த்வபாத முனிவருக்கு அவ கர்ப்பமா இருக்கிறது தெரியாமலே சாபம் விட்டுறாரு. "நீ எத நினைச்சு இப்படி இருக்கியோ, அது உனக்கு இல்லாம போகட்டும்னு" சாபம் விடுறாரு. அப்ப கருச்சிதைவு ஏற்பட்டு இப்ப சொல்லக்கூடிய அந்த அபார்ஷன் ஆனது அந்த பொண்ணுக்கு ஏற்படுது. உடனே அம்பாள்ட்ட போய் கதர்றா. அம்பாள் ரொம்ப தயை கூர்ந்து அந்த பெண்ணிற்கு குழந்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபி இருக்கு இல்லையா? அதேபோல அப்பவே குடத்துல வந்து அம்பாள் குழந்தையை உற்பத்தி பண்ணி கொடுத்ததாக வரலாறு. அந்த பையனுக்கு பேரு நைட்ரோன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவரும் இங்க வந்து வழிபாடெல்லாம் செஞ்சிருக்கார் தொடர்ந்து. அதுபோக அந்த குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்காக காமதேனுவை வந்து பால் குடுக்க சொல்லி குடுத்ததாக வரலாறு. அந்த வாசல்ல இருக்கக்கூடிய குளமானது அந்த குழந்தைக்கு பால் குடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது இது அம்பாளால.